ஆன்மா இந்த உடலை விட்டு போக போகுது. நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நிரந்தரமான இந்த இறைவனை, இந்த முருகனை பற்றி கொள்ளணும். அப்பதான் இந்த இகபர சௌபாக்கியம் அருணகிரிநாத சாமி சொல்றாரு திருப்புகழ்ல. அவரோட ஆன்மா அவர் தெளிவாக சொல்றாரு, ஒவ்வொரு முடி மூலியமாக வெளில போகுமா. அவ்வளோ சயின்ஸ் அதில் பாடியிருக்கார். அதனால தான் திருப்புகழை முடிஞ்ச அளவுக்கு பற்றிங்க. இங்கே வேறு ஒன்றுமே நிரந்தரமே கிடையாது. நீங்களாம் எதை நினச்சிட்டு உட்காந்துருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டிலே பல பேர் நடிகையாக இருந்தாங்க. சரோஜா தேவி அம்மாலாம் அவங்க பாத்ரூம் போனால் கூட மேக்கப்போட போவான்னு சொல்லுவாங்க. அவங்களால அந்த அழகை பேணி காக்க முடிஞ்சிச்சா? ஒரு சொம்பில் வந்துடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் எப்படி வேணாலும் பேணி காட்டுங்க, இதெல்லாம் டெம்பரவரியே கிடையாது. அழிஞ்சு போகிறது, இது அழிஞ்சு போகிறத தான் நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்படியே நமக்கு இது கொடுத்துட்டோங்க அப்படின்னு நம்ம தக்க வச்சுக்கிறோம். அழியாதது ஒரே ஒன்று தான், பல யுகமாக இருக்க இந்த முருகப்பெருமானோட பொற்பாதம். இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் கப்புச்சுப்புன்னு ஆகிடுவாங்க. வார்த்தைகள் பேச மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே சடாச்சர ஜபம் ஓட ஆரம்பிச்சிடும். அது அந்த பேரானந்த நிலை.